கடவுள் கூட என்ன பண்ணாராம், நம்ம எவருக்கே ஒரு கஷ்டம் வந்துதான், கற்பனையா இருந்தாலும் இந்த கருத்தை எடுத்துக்கங்க. ஏன்னா கடவுள்கிட்ட ஒருத்தர் பெருமாளே கடவுளே எனக்கு மழை நல்லா பெய்யணும், அப்பதான் நான் விவசாயம் செழிக்கணும்ன்றார். அவர் வேண்டிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், கடவுளே மழையே வரக்கூடாது, அப்பதான் நான் மண்பானையை செஞ்சு தயாரித்து சூளையில் வச்சு விற்பனை செய்ய முடியும், என் பொழப்பை கெடுத்துறாத. இப்போ கடவுளுக்கே சிக்கல் வந்தது. அவன் மழை வேணும்ன்றான், இவன் மழை வேணான்றான். நான் மழையை வர வைக்கிறதா நிறுத்துறதா? நாம் எங்கேயாவது இவங்க 2 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்குவோம் அப்படியே நினைச்சு எங்கே போய் ஒளியிறது, எங்கே இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சிடுறான். அப்போ பூலோகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பேசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரரு, என்னடி புள்ள பெற்றிருக்கிற, எங்கே பணம் வச்சாலும் எடுத்துக்கிறான், பெட்டியில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பீரோவில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பேண்ட்டில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பாக்கெட்டில். யோ, அவன் பாட புஸ்தகத்தில் வை, அவன் எடுக்கவே மாட்டான். அப்போதான் இது பகவானுக்கு காதலை விழுந்தது. தொட வேண்டிய பாட புஸ்தகத்தை அவன் தொடாமல் இருக்கிறான் இல்லையா, அங்கே பத்திரமா பணத்தை வைக்கிறான். அப்போ நம்மளை நினைக்காத மனசுக்குள்ள போய் நாம உட்காந்துட்டா என்னான்னு எல்லாருடைய மனதிலும் போய் மறைந்து கொண்டானா கடவுள்.